திருப்பூர் இஷ்யூ பத்தி நீங்க ஏன் பேசல அப்படின்னு கேக்குறாங்க. ரீசெண்டா தர்மஸ்தலா இன்சிடென்ட் வந்து என்ன ரொம்ப அதிகப்படியா சிந்திக்க வச்சுச்சு. இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு சம்பவத்தை நம்ம எங்கேயும் கேள்விப்பட்டிருக்கோம். திருப்பூர் இஷ்யூ அண்ட் அஜித் அவர்கள் லாக்அப்பில் இறந்த விஷயம், இது ரெண்டுமே சென்சிட்டிவான விஷயங்கள். இதை பத்தி பேச முடியும் என்னால. இதை பத்தி நான் வந்து ஆக்ரோஷமா ஒரு வீடியோ போட முடியும். பட் திஸ் இஸ் நாட் த டைம். அண்ட் அப்படி வீடியோ போட்டு வியூஸ் வாங்கி அப்படி ஒரு நல்ல பேர் வாங்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. இதுல எனக்கு என்ன ஒரு கோபம் வருது அப்படின்னு, ஆல்ரெடி பீன் வெரி ஹர்ட். அண்ட் அது அந்த டைம்ல வந்து அதை வச்சு குளிர் காஞ்சி டிஆர்பி எடுக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. ஒருவேளை இப்போ இந்த தர்மஸ்தலத்துக்கு பதிலாக இது வந்து ஒரு தர்கால நடந்திருக்குன்னு வச்சுக்கோ, இதே இன்சிடென்ட் ஆர் இதே வந்து ஒரு சர்ச்ல நடந்திருக்கு அப்படின்னா இதுக்கு எந்த அளவுக்கு ஒரு கவரேஜ் கிடைச்சிருக்கும். நம்ம ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் இதை பத்தி பேசியிருப்பாரு, அமித்ஷா அவர்கள் பேசியிருப்பாரு, பவன் கல்யாண் பேசியிருப்பாரு, அது போக நம்ம ஊர்ல ஹெச் ராஜா, அண்ணாமலை இவங்க எல்லாருமே பேசியிருப்பாங்க. இதுல ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, திருப்பூர் இஷ்யூ பத்தி நீங்க ஏன் பேசல அப்படின்னு கேக்குறாங்க.